அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சாந்தி பேசுகிறேங்க. இன்றைய பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்று தேய்பிறை ஏகாதேசி. பெருமாளுக்குரிய இந்த மந்திரத்தை 7 முறை சொல்லுங்கள், வறுமை நீங்கி செல்வம் சேரும்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா? அப்படிப்பட்ட என்ன ஒரு சக்தி வாய்ந்த ஒரு மந்திரம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நாம் தெளிவாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, இன்றைய நாள் நம்மளுக்கு தேய்பிறை ஏகாதேசி. பொதுவாக சனிக்கிழமை நாட்களில் பெருமாளை வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா எப்பேற்பட்ட ஏழ்மை நிலையில் இருந்தாலும் எவ்வளவு வறுமைகளில் இருந்தாலும் அது அனைத்தும் நீங்கி செல்வம் சேரும் அப்படிங்கிறது ஐதீகம். இந்த சனிக்கிழமையோடு நம்மளுக்கு ஏகாதேசி வருவது ரொம்பவே சிறப்பானது. நம்மளுக்கு வளர்பிறை ஏகாதேசி, தேய்பிறை ஏகாதேசி அப்படிங்கிறது இரண்டுமே வரும். நம்ம 2 ஏகாதேசியிலையுமே பெருமாளுக்கு விரதம் இருந்து முறைப்படி நாம் பெருமாளை வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் இப்படித்தான் நீ ஏழ்மையில் தான் கஷ்டப்படணும், வறுமையில் தான் நீ இருக்கணும் அப்படின்னு விதியே இருந்தாலும் அந்த விதியை மாற்றி எழுதக்கூடியவர் பெருமாள். அப்போ கடவுள்கள்லேயே ரொம்ப ரொம்ப பணக்கார கடவுள் அப்படின்னு நாம் சொல்வது திருப்பதி வெங்கடாச்சலபதி தான், பெருமாளை தான் இல்லையா? பெருமாளை நாம் எதற்காக வழிபாடு செய்வோம்? வறுமைகள் நீங்கி கஷ்டம் நீங்கி செல்வச் செழிப்போடு சந்தோஷமாக நம்ம வாழணும் அப்படிங்கிறதற்காக பெருமாளை வழிபாடு செய்வோம். அந்த பெருமாளை நாம் வழிபாடு செய்யும் பொழுது சக்தி வாய்ந்த இந்த திருப்பதி பெருமாளின் மூல மந்திரத்தை சொல்லணும். ஏன்னா நம்மளுக்கு பெருமாள் வழிபாடு அப்படின்னோடனே திருப்பதி தான். எல்லாருக்கும் திருப்பதி போகணும், ஒரு முறையேனும் அந்த திருப்பதி வெங்கடாஜலபதியை நம்ம கண்ணால் பார்த்துட்டு வந்துடணும், அவர் நம்மளை ஒரு ஓரக்கண்ணால் பார்த்தாலே போதும், நம்ம வாழ்க்கை மாறிடும் அப்படின்னு பலருக்கும் எல்லாத்துக்குமே இந்த எண்ணம் இருக்கும் இல்லையா? அப்போது அந்த திருப்பதி வெங்கடாச்சலபதியின் அருளை நாம் இருந்த இடத்தில் இருந்து கொண்டே அவரினுடைய இந்த மூல மந்திரத்தை சொல்வதன் மூலம் திருப்பதி வெங்கடாச்சலபதியினுடைய அருளை நம்மளால் பரிபூரணமாக பெற முடியும். அந்த அளவுக்கு ரொம்பவே பவர்ஃபுல்லான ஒரு சக்தி வாய்ந்த ஒரு மந்திரத்தை தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். பொதுவாக ஏகாதேசி வழிபாடு அப்படிங்கிறது 3 நாட்களாக நம்மளுக்கு தொடரும். அதாவது பரணியிலேருந்தே நம்மளுக்கு விரதத்தை ஆரம்பிச்சிடணும். அதாவது நேற்று இரவு உணவை உட்கொள்ளாமல் இன்று ஏகாதேசி முழுவதும் உணவு உட்கொள்ளக்கூடாது. ஞாயிற்றுக்கிழமை காலையில் குளிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் பாரணை செய்ய வேண்டும். இப்படித்தான் முழுமையாக ஏகாதேசி விரதம் அப்படிங்கிறது இருக்க வேண்டும். இது முறைப்படி ஏகாதேசி விரதம் இருந்து பெருமாளை வழிபாடு செய்பவர்கள். அம்மா எங்களால் விரதமெல்லாம் இருக்க முடியாது, மருந்து மாத்திரைகள் ட்ரீட்மெண்ட் அப்படின்னு நிறைய எடுத்துக்கிறோம், நாங்கள் வழிபாடுகள் மட்டும்தான் செய்கிறோம், ஆனால் செய்யலாமா? தாராளமாக செய்யலாம். உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பெருமாளின் திருவுருவப்படத்தை நல்லா சுத்தம் பண்ணிட்டு நல்ல துளசி இலைகளை கொண்டு மாலைகள் கட்டி அந்த மாலையை பெருமாளுக்கு சாத்துங்க. தீர்த்தம் கண்டிப்பாக வைக்கணும். பானகம், ஏலக்காய், கொஞ்சம் பச்சை கற்பூரம், பன்னீர், தண்ணி இது எல்லாமே கலந்து தீர்த்தமாக வச்சுக்கோங்க. பானகம் ரெடி பண்ணி வச்சுப்பது ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. ஏன்னா பெருமாளுக்கு பானகம் அப்படிங்கிறது ரொம்பவே பிடிக்குங்க. அதே மாதிரி சர்க்கரை பொங்கல், கற்கண்டு சாதம், இந்த மாதிரி ரொம்பவே எளிமையான பொருட்களை நீங்கள் நெய்வேத்தியமாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு நெய் தீபம் ஏற்றுவது ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. நெய் தீபம் ஏற்றி வச்சுக்கோங்க. பெருமாளை மனதார வழிபாடு செய்யுங்க. உங்களுடைய வேண்டுதல் கோரிக்கைகள் எதுவாக இருந்தாலும் அதை பெருமாள் கிட்ட நம்பிக்கையோடு பிரார்த்தனை பண்ணிட்டு இப்போ உங்களுக்கு டிஸ்பிளே தெரியக்கூடிய இந்த ஒரு மந்திரத்தை நீங்கள் 7 முறை சொல்ல வேண்டும். ஏன்னா இது திருப்பதி பெருமாளின் மூல மந்திரம். அந்த 7 மலையானை நினைத்து இந்த மந்திரத்தை 7 முறை யார் ஒருவர் உச்சரிக்கிறாங்களோ அவங்க வாழ்க்கையில் எவ்வளவு கஷ்டத்தில் இருந்தாலும், எவ்வளவு ஏழ்மை நிலையில் இருந்தாலும், எவ்வளவு வறுமையில் இருந்து கஷ்டப்பட்டாலும் அது அனைத்தும் நீங்கி உங்களுடைய கஷ்டங்கள் அனைத்தையும் நீக்கி செல்வச் செழிப்பை ஏற்படுத்தக்கூடியவர் இந்த பெருமாள். அப்போது அவ்வளவு சக்தி வாய்ந்த இந்த மந்திரத்தை நீங்கள் 7 முறை குறைந்தது சொல்ல வேண்டும், அல்லது 108 முறை பாராயணம் பண்ணலாம். இது ஏகாதேசி அன்று மட்டும்தான் சொல்லணுமா அப்படின்னா கிடையாது. உங்களுக்கு எப்பெல்லாம் பெருமாள் வழிபாடு செய்கிறீங்களோ அப்பொழுது எல்லாமே இந்த மந்திரத்தை நீங்கள் தாராளமாக சொல்லி பெருமாளை வழிபாடு செய்யலாம்.
ஓம் கிராம் க்ரீம் க்ளீம் ஓம் நமோ ஸ்ரீ வெங்கடேஷாய நமக. ஓம் கிராம் க்ரீம் க்ளீம் ஓம் நமோ ஸ்ரீ வெங்கடேஷாய நமக அப்படிங்கிற இந்த மந்திரத்தை நீங்கள் 7 முறை அல்லது 108 முறை சொல்லி மனதார மறுபடியும் பெருமாள் கிட்ட நீங்கள் பிரார்த்தனை வையுங்க. உங்களுடைய வேண்டுதல்கள் கோரிக்கைகள் எதுவாக இருந்தாலும் அதை பெருமாள் கண்டிப்பாக உடனடியாக நிறைவேற்றி வைப்பார். ஏகாதேசி திதி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இந்த ஏகாதேசி இன்னுமுமே நம்மளுக்கு கூடுதலாக சிறப்பு வாய்ந்தது. சனிக்கிழமை பெருமாளை வழிபாடு செய்ய உகந்த கிழமையில் நம்மளுக்கு இந்த ஏகாதேசி வருவது ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது. அதனால் கண்டிப்பாக யாருமே இந்த ஏகாதேசியை தவற விடாதீர்கள். நிச்சயம் உங்களுக்கு இந்த நாளில் பெருமாள் உங்கள் வீட்டிற்கு அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் ஆலயங்களுக்கு சென்று நீங்கள் அங்கே பார்த்தீங்கன்னா துளசி மாலைகள் சாற்றி பெருமாளுக்கு 2 நெய் தீபங்கள் ஏற்றி, அதே மாதிரி அன்னை மகாலட்சுமி தேவிக்கு அந்த குட்டி குட்டி டைமண்ட் கற்கண்டு இருக்கும், அந்த கற்கண்டை வாங்கி கொண்டு போய் கொடுத்து பெருமாளை சேவிச்சிட்டு வர்றது ரொம்ப ரொம்ப சிறப்பான பலனை உங்களுக்கு கொடுக்கும். நம்ம வாழ்க்கையில் நிறைய பேர் கஷ்டப்பட்டுட்ருப்போம். ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா நல்லாவே அவங்க மூவ் ஆகிட்டுருப்பாங்க, அவங்களுடைய வாழ்க்கை நல்லா தான் போய்கிட்டு இருக்கும். திடீர்னு என்ன ஆச்சுன்னே தெரியாது, ஃபினான்ஷியலாக ஒரு அடி விழுகும். அதில் அவங்க ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருப்பாங்க. என்னடா எப்படி வாழ்ந்த குடும்பம் இப்போ இவ்வளோ கஷ்டப்படுறாங்களே அப்படின்னு நாமளே நம்ம பார்த்துருப்போம் நிறைய பேர். அந்த மாதிரி பிரச்சனையில் இருக்கக்கூடியவங்களும் சரி, இந்த ஏகாதேசி விரதம் இருந்து பெருமாளை வழிபாடு செஞ்சு பாருங்கள். நிச்சயம் உங்கள் வறுமை நீங்கி செல்வம் சேரும். அதே மாதிரி எப்போவுமே நாங்கள் இது வரைக்கும் வசதி வாய்ப்பாக நாங்கள் வாழ்ந்ததே கிடையாதுமா, நாடு வேலை செஞ்சு தான் நாங்கள் சாப்பாடு சாப்பிட்டுட்ருக்குறோம். நாங்களும் வாழ்க்கையில் வீடு காரு பங்களான்னு முன்னேறணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் சரி, நீங்கள் பெருமாளை வழிபாடு செஞ்சு சக்தி வாய்ந்த இந்த திருப்பதி பெருமாளின் மூல மந்திரத்தை சொல்லி வழிபட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ திருப்பதி சென்று வந்தவங்களுக்கெல்லாம் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு திருப்பம் ஏற்படும். அவங்க வாழ்க்கையில் அவங்க ரொம்ப பெரிய இடத்துக்கு போவாங்க அப்படின்னு நிறைய சொல்லுவாங்க. ஆனால் திருப்பதி எல்லாராலையும் போக முடியுதா? எல்லாராலையும் முடியலை. ஒரு சிலருக்கு பணப்பிரச்சனை, ஒரு சிலருக்கு வேறு ஏதாவது, பணம் கூட ஒரு பெரிய விஷயமே இல்லைங்க, ஆனால் நாங்கள் நினைக்கிறேன் போகணும்னு, ஆனால் என்னால் முடியல, இந்த மாதிரியெல்லாம் கூட நிறைய பேர் சொல்லுவாங்க. அதனால் நம்ம இருக்கிற இடத்தில் இருந்து கொண்டே திருப்பதி வெங்கடாச்சலபதியினுடைய அருளை நம்மளால் பரிபூர்ணமாக பெற முடியும் அப்படின்னா சக்தி வாய்ந்த இந்த மூல மந்திரத்தை சொல்லுங்கள். நிச்சயம் திருப்பதி வெங்கடாச்சலபதியினுடைய அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். நம்பிக்கையோடு செய்யுங்க, நிச்சயம் உங்களுக்கு கை மேலே பலன் கிடைக்கும். இந்த ஒரு மந்திரத்தை எக்காரணத்தை கொண்டும் யாரும் தவறாமல் பயன்படுத்தி கொள்ளுங்க. ஏன்னா இது ஏகாதேசி மட்டும்தான் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் எப்பெல்லாம் பெருமாள் வழிபாடு செய்கிறீங்களோ அப்பெல்லாம் இந்த மந்திரத்தை சொல்லி வழிபாடு செய்யுங்க. உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் அனைத்தும் நீங்கி சந்தோஷமும் செல்வமும் சேர்ந்து கொண்டே இருக்கும். இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். நன்றி, வணக்கம்.